ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 வெளியான சிக்கந்தர் கா முக்கந்தர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டைமண்ட் பார்த்தா ஒரு முகாம் மாரி போடுறாங்க. டைமண்ட் சேல்க்கான ஒரு கேம்ப் ஈவெண்ட்மே நடத்துகிறாங்க. அந்த ஈவெண்ட் அப்போ பார்த்தா நல்லா போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஒரு 4-5 திருடர்களை பார்த்தா போந்துறாங்க டைமண்ட் திருடுவதற்கு. ஸோ இதை அறிஞ்ச ஒரு நபர் பார்த்தா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அந்த 4 திருடருமே பார்த்தா சுட்டு கொண்டுருவாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த அலாரம் அடித்த உடனே எல்லாருமே போயிட்டு ஒரு நடுவில் உட்காந்துடுறாங்க. ஸோ திரும்ப அந்த 4 பேரை சாவடிச்சதுக்கப்புறம் நார்மலாக கொண்டு வர சொல்ல அங்கே இருந்த ஒரு 5 டைமண்ட் பார்த்தா காணாமல் போகுது. கிட்டத்தட்ட 60 கோடி 70 கோடி மதிப்புள்ள டைமண்டை யாரோ ஆட்டையை போட்டுறாங்க. அந்த சமயத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராருங்க. அவர் தான் நம்மளுடைய படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். மேபி 2 ஹீரோ இருக்காங்க, அவரும் ஒரு ஹீரோ, அதேமாரி இன்னொருத்தரும் இருப்பார். ஸோ 2 பேருமே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை ஸோ எல்லாருமே பார்த்தா கண்காணிக்கிறாரு. கண்காணித்து அதில் ஒரு 3 பேரை சஸ்பெக்டாக பார்க்குறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமண்டை சேல் பண்ண இருந்த 2 பேரும், அதாவது சேல்ஸ்மேனாக இருந்த 2 பேரும், இன்னொருத்தர் டெக்னீஷியனாக இருந்த இன்னொருத்தர், 3 பேருமே சஸ்பெக்டாக அவர் பார்க்குறாரு. இந்த ஆஃபீஸர் பார்த்தா இது வரைக்கும் அவருடைய தோல்வியை சந்திக்காதவர், எல்லாமே 100% ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச எல்லாமே 100% ரிசல்ட்டை கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதேமாதிரி இதுலேயும் பார்த்தா 3 பேரை சஸ்பெக்டாக காமிச்சு மீது எல்லாமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 3 பேர்கிட்டையுமே விசாரணை பண்ணுறாங்க. 3 பேருமே நான் எடுக்கலான்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. அதுக்கடுத்து அந்த டெக்னீஷியன் இருப்பார் பாருங்க, அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் உண்மையிலுமே திருடன் இல்லை, பட் நீ என்ன இவ்வளோ தூரம் அடைச்சி வச்சிருக்கேன். நீ ஒரு நாள் என்ன நான் எப்போ திருடன் இல்லைன்னு நீ எப்போ உணர்றியோ அப்போ நீ என் கண்ணுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக சாரிக்கணுமே சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பெயிலு கோர்ட்டு அப்படின்ற மாதிரி வாதாடி போவாங்க. இந்த 3 பேர் யாருன்னா, ஒரு டெக்னீஷியன், இன்னொரு பார்த்தா சேல்ஸ்மேனாக ஒரு வயசான இருப்பார், இன்னொன்று தமன்னா, அவங்க தான் இருப்பாங்க சேல்ஸ்மேனாக. 3 பேர் தான் சஸ்பெக்டாக பார்ப்பாங்க. தமன்னாவுக்கு பார்த்தா ஒரே ஒரு குழந்தை இருக்குது, ஒரு தங்கச்சி ஒன்று இருப்பாங்க. தமன்னாவுடைய ஒய்ஃப் பார்த்தா வேற ஒருத்தரை விட்டு வேற ஒருத்தர் கூட போயிடுவாங்க. தமன்னா செப்பரேட்டாக இருப்பாங்க. அதேமாரி நம்ம டெக்னீஷியனுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, வயசான அம்மா, அவங்களுக்கு மெடிசன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு வயசான நபர் இருப்பார், அவர் அவ்வளோ கதைக்குள்ளேயே வரமாட்டார். ஸோ மேக்ஸிமம் இந்த கதைக்குள்ள 3 பேருக்கு மட்டும்தான் போகும். ஒன்று தமன்னா, அதேமாரி அந்த டெக்னீஷியன், இன்னொன்று அந்த கண்டுபிடிக்க பாருங்க அந்த ஆஃபீஸர். 3 பேருக்கு தான் சுற்றி கதைக்களம் போகுதுங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லாருமே அடித்து துன்புறுத்தி அந்த வாக்குமூலம் வாங்க பார்ப்பாங்க. பட் கடைசியில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க. பெயில் கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்கும். தமன்னாவும் அந்த டெக்னீஷியனும் பார்த்தா லவ் பண்ணி, அந்த கேஸ் அப்பயே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரேஜ் பண்ணி 2 பேருமே நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சமயத்தில் இன்னமும் இந்த 2 பேர் மேலேயும் சஸ்பெக்ட் வச்சு நம்ம இவர் இருக்கார் பாருங்க, அந்த ஆஃபீஸர், அவர் நிறையா துன்புறுத்துவார். காரணம் என்னென்னா, அப்போ தான் டைமண்டை வெளியே எடுத்துகிட்டு வரணுமே துன்புறுத்துவார். அது எல்லாமே தாங்கிட்டு கடைசியாக நம்ம ஹீரோ பார்த்தா துபாய்க்கு போயிட்டு வேலை செஞ்சு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றுவார். ஸோ தமன்னா தான் அவங்க ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ டெக்னீஷியன் அம்மா இறந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த கட்டத்தில் கடைசியாக டைமண்ட் உண்மையாகவே இந்த பையன் எடுத்தாரா இல்லையா, இதாங்க மொத்த கதையாக முடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அந்த கண்டுபிடிக்கிற ஆஃபீஸரு அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, நான் உண்மையாலுமே தோற்று போயிட்டேன், ஏன்னா கேஸில் ஜெயிச்சிருவாங்க, இவங்க டைமண்டில் திருடல அப்படின்ற மாதிரி கேஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இவர் என்ன பண்ணணும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன், டேரெக்டாக வந்துரு அப்படின்னோடனே டேரெக்டாக வர சொல்ல தான் அவங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம டெக்னீஷியன் எந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறு, அவருக்கு ஒரு ஸ்டோரி போகும். அதேமாரி இவரு கடைசியாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவரு கடைசியாக யாரெல்லாம் இந்த டைமண்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையான்றத கடைசியாக கண்டுபிடிச்சாரு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுங்க. ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான், த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நல்லா ஒன் டைம் டீசன்ட் வாட்சல் மூவி தான். ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. அதேமாரி கடைசி ஒரு 1/2 hour கதைக்களம் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகாது, பட் நல்லா கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கான ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நல்லா த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கலாம், பட் கடைசி 1/2 hour உங்களுக்கு மஜாவாக இருந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதேமாரி ஸ்டார்டிங் ஒரு 1/2 hour நல்லா கொண்டு போயிருக்காங்க. நடுவில் ஒரு 1 hour மட்டும் அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, நம்ம ஆஃபீஸருக்கும் அந்த டெக்னீஷியனுக்கும் உண்டான ஃப்ளாஷ்பேக் என்ன மாதிரி இவங்களுக்குள்ளே நடந்துச்சுன்றதை காமிப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல டீசன்ட் வாட்சல் மூவி தான், நல்ல மூவி, த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் தேவைப்படுறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா மூவி அப்டேட்ஸுமே உங்களுக்கு சேரும்.